எடப்பாடி இவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டார். தன்னுடைய நிபந்தனைகள் எல்லாத்தையும் தளர்த்தி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே வந்தோடனே என்னை சேர்த்துக்கங்க, தினகரனுக்கே இடம் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் ரொம்ப கேட்டார். ஆனால் பழனிசாமி ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தது, இவரையும் சசிகலாவையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. தாவேகால போய் மாட்டினா நமக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறதையும் யோசிச்சிருக்காரு இவர். இந்த முடிவுங்கிறது என்னை பொறுத்தவரை ஓபிஎஸோட பொலிட்டிக்கல் சர்வைவல். இந்த பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு அவர் கொடுத்த விலை அதிகம். இது ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு ஒரு ஷாக்கு தான் இது. ஏன்னா அவர் அப்படி இவர் சேரந்தால் எப்பயோ சேர்ந்துருக்கலாம். இவர் ஏன் இவ்வளோ காலம் காத்திருந்தார்? முதல்ல முக்குளத்தூர் ஓட்டுங்கிறது சாலிடாக அதிமுகவோட கோட்டையாக இருந்தது ஜெயலலிதா இருந்தவரை. அதுக்கப்புறம் கூட இப்போ சசிகலா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் டிஎம்கேயோட சேர்ந்துட்டார். அந்த முக்குளத்தூர் ஓட்டு இனிமே அப்படியே சாலிடாக ரெட்டைலைக்கு விழுங்கிறது சொல்ல முடியாது, அது கலைஞ்சிடும். அதிமுககாரன் ஓபிஎஸ் கையெடுத்து கும்பிட்டுட்டு அவர் ஸ்டைலில் அப்படியே வரும்போது உதயசூரியன் சின்னுக்கு ஓட்டு போடுங்க, தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பலை. இவரால் அவருக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்கிறதுனால தான் அவர் சேர்த்தார். எல்லா கட்சிகளும் திமுகவோட சேருது, பிரேமலதா சேர்றாங்க, இவர் சேர்றாரு, அவர் சேர்றாருன்னு வரும்போது அப்போ இது ஜெயிச்சிருப்போம், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் பொழுது எல்லாம் சேர்றாங்கன்னு ஒரு இமேஜ் பப்ளிக் இதில் வந்துடும். அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் படி போடியில் ஏற்கனவே சீட்டு போட்டாங்களாம். 90% அவர் தேர்தலில் நிற்பார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இப்போ அதிலிருந்து நீக்கப்பட்டு பன்னீர்செல்வம் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க நிறைய பேர் திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. திமுகவிலையும் அமைச்சர்களாக இருக்காங்க, முக்கிய பொறுப்புகள்லையும் இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இருந்து அதுவும் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகவுக்கு போகிறது அப்படிங்கிறது இதான் முதல் முறை. திமுகவோட 76 வருஷ வரலாற்றிலே இதான் முதல் முறைங்கிறாங்க ஒரு முதலமைச்சர் மாற்றுக் கட்சியிலேருந்து சேர்றதுங்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவர் எல்லா ஆப்ஷனையும் பார்த்துட்டார். அவர் ரொம்ப காலம் காத்திருந்தார். பழனிசாமிக்கு தன்னுடைய நிபந்தனைகள் எல்லாத்தையும் தளர்த்தி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே வந்தோடனே என்னை சேர்த்துக்கங்க, தினகரனுக்கே இடம் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் ரொம்ப கேட்டார். ஆனால் பழனிசாமி ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தது, இவரையும் சசிகலாவையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரை சேர்த்தா மறுபடியும் கோஷ்டி பூசல் உருவாயிடும், தனக்கு ஈக்குவலாக ஒரு பவர் சென்டர் ஆகிடும். இந்த சசிகலா குடும்பத்தினர் யாருமே அவர்களோ அல்லது அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களோ உள்ளவர்களோ நினைக்கிறார். ஏற்கனவே அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். சொல்லப்போனால் தினகரனையும் அப்படி தான் நினைச்சார் அவர். பட் தினகரன் மேலே பியூஷ் கோயல் லெவலில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டார். வேறு வழி இல்லாமல் தினகரனே வேறு வழி இல்லாமல் கொண்டு வந்தார். ஆனால் அவர் ஒரு கட்சிக்குள்ளே வரல, ஒரு கூட்டணி கட்சியாக வந்திருக்காரு. அவர் கூட்டணி கட்சியாக வந்திருக்காரு. அது ஒன்று. ஓபிஎஸ் ஏற்கனவே பழனிசாமி மேலே நிறைய கேஸ் போட்டிருக்காரு. கட்சியுடைய தலைமை பதவி, அதுக்கப்புறம் சின்னம், இது தொடர்பாக இன்னும் கேஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது. அப்புறம் அதிமுக ஆஃபீஸை உள்ளே பூந்து எம்ஜிஆர் மாளிகைக்குள்ளே பூந்து அடிச்சாருங்கிறதுலாம் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இவர் எந்த கட்டத்திலையும் சேர்க்கக்கூடாது. இவர் நிறைய சூழ்ச்சி பண்ணுவார், இவர் அமைதியாக இருப்பார், பார்க்க அமைதியாக இருப்பார், நிறைய சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார், இவர் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆள் இல்லை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா அவருக்கு தன் பதவியை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு. அதில் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறனால தான் இவர் அவருக்கு தெரியும், எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும், தேனி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இவர் கணிசமான ஓட்டு இருக்குது, முக்குளத்தூர் ஓட்டு இருக்குது, அதை நம்ம இழந்துருவோமேங்கிற கவலை அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவரை பொறுத்தவரை தன்னுடைய சேஃப்டி. ஓபிஎஸ் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தார். கிட்டத்தட்ட அவர் இந்த 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்க, அப்புறம் நான் செய்கிறேன்னா ஒத்துட்ருப்பார். ஆனால் அவருக்கு நம்ப தயாராக இல்லை. தாவேக்காக்கு போகலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் ஒரு வச்சிருந்து அங்கேயும் கொஞ்சம் ஃபீலர்லாம் அனுப்பியிருக்காரு. ஆனால் தாவேக்கால இவர் எதிர்பார்க்குற அங்கே ஃப்ரீடம் அதெல்லாம் அவங்க கிடைக்காது. அது ஒரு இரும்பு கொட்டை மாதிரி, தலைவரை பார்க்குறதே கஷ்டம். இவர் அங்கே போய் புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா அந்த கோஷ்டியோடு போய் மாட்டிக்கணும். அப்புறம் இவரோட ரோல் என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் தான் அது தெரியும். ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் கொஞ்சம் புழுங்கிட்டு இருக்காரு செய்தி, அது நான் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் மறுப்பு விட்டுருக்காரு. இருந்தாலும் அங்கே செய்தி அப்படிலாம் வருது.
ஸோ தாவேகால போய் மாட்டினா நமக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறதையும் யோசிச்சிருக்காரு இவர். ஸோ இவருடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இவருக்குள்ள ஆப்ஷன் என்னென்னா, ஒன்று டிஎம்கேல சேரணும், இல்லைன்னா இந்த எலெக்ஷன் வந்து விலகி இருக்கணும், 3வது ஆப்ஷன் அரசியலை விட்டு விலகிடணும். இப்படி 3 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது. வேறு வழி இல்லாமல் எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிடுச்சு. அதனால அவர் அத்தனை டிஎம்கே ஃபீலர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சொந்த தேனி மாவட்ட செயலர் மூக்கையா உள்பட பல பேர் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா வந்துருங்க, என்ன சிஎம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, வாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த முடிவுங்கிறது என்னை பொறுத்தவரை ஓபிஎஸோட பொலிட்டிக்கல் சர்வைவல். இந்த பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு அவர் கொடுத்த விலை அதிகம். அரசியல்வாதிகள் வந்து ஒன்ஸ் அரசியலில், அதுவும் 3 முறை முதலமைச்சர் அந்த ஒருத்தர் வந்து அரசியலை விட்டு விலகிறேங்கிறது அவரால் ஜீரணிக்கவே முடியாது. சாதாரண தேநீர் கடை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சார். அவர் வந்து மறுபடியும் தான் வந்து அப்படியே மங்கி போக அவர் விருப்பப்படலை. 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் போராடி பார்க்கணும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, எடப்பாடி வந்து இவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாருங்கிறது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி இவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இவருடைய கையில் ஆட்களே இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் காணா போயிட்டாங்க. இவரோடு இருந்தவங்க எல்லாம் மனோஜ் பாண்டியன் உள்பட எல்லாரும், வைத்திலிங்கம் உள்பட எல்லாருமே டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. இவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இவருக்கு அந்த வருத்தம், ஆத்திரம், கோபம், எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் காரணம். அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம அவரை பழி வாங்கணும். டிஎம்கே ஜெயிக்கிறது மூலிமா எடப்பாடியை பழி வாங்கிடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு டிஎம்கேல சேர்றது தான் ஒரே ஆப்ஷன், அப்படி கூட நினச்சிருக்கலாம். அதிமுகலேருந்து பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு 10-15 லாரி ஊர்கள்லேருந்து வரும், பெரிய திருவிழா மாதிரி அவங்க திமுகவில் சேருவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் சேரும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய திருவிழா மாதிரி. ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஆட்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அளவில் ஒரு மீடியாவில் அது பெரிய பேசுபொருளாக இருக்கே தவிர பெரிய கூட்டம் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெரிய கூட்டம் இல்லைன்னா ஊர்லேருந்து வரதுக்கு நேர காலம் இல்லை. ராதாகிருஷ்ணன் ரோட்டில் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்திருக்காரு. அதுக்குள்ளே பேச்சுவார்த்தைலாம் போயிட்டே இருக்குது, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. நீங்கள் சொல்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி இப்போ நார்மல் டைம்னு வச்சுங்களேன், இவர் அங்கே போவார், சிஎம் அங்கே வரும்போது அப்படியே அங்கே ஒரு கிளப் பண்ணுவாங்க, மீட்டிங் போட்டு அது பெரிய அலம்பல் நடக்கும். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. அதனால கூட இருக்கலாம். அதே நேரத்தில் இவருடைய இந்த வரவை வந்து திமுகவில் வந்து அடிமட்ட தொண்டர்கள் எவ்வளோ பேர் ஏற்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அந்த உள்ளூர் தலைவர்கள்ட்ட வந்து அதிருப்தி இல்லைங்கிறத நான் விசாரித்த வரை தெரிஞ்சுது. கம்பம் செல்வேந்திரன், மூக்கையா, ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே வந்து ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு கோஷ்டி ஆரம்பிச்சிடாதீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பேசிட்டு தான், இல்லைன்னா நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்களே ட்ரை பண்ணுங்க சொல்லி அப்படி வந்திருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த புது கோஷ்டி உருவாயிடக்கூடாதுன்னு. அதனால் தலைவர்கள் ஒத்து போயிடுவாங்க, தொண்டர்கள் திமுகவில் ஒத்து போவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். நம்ம வந்து டூ இயர்லி டு சே. இன்னொரு பக்கம் அதிமுககாரன் ஓபிஎஸ் கை எடுத்து கும்பிட்டுட்டு அவர் ஸ்டைலில் அப்படியே வரும்போது, உதயசூரியன் சின்னலுக்கு ஓட்டு போடுங்க, தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ்லாம் வந்து டைஹார்டு ஃபேன்ஸு, அவங்களுக்கு புரியும் அண்ணன் முடிஞ்சவளும் போராடிட்டார் அப்படின்ட்டு. ஆனால் ரெட்டேலைக்கே இவ்வளோ வருஷமாக கேட்டவர், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ரெட்டேலைக்கே ஓட்டு கேட்டவர் முதல் முறை உதயசூரியன் ஓட்டு கேட்குறாரு. உதயசூரியன் சின்னத்தில் ஒரு அலையன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்சியிலே சேர்ந்து அதை வந்து அவங்க எவ்வளோ தூரம் ஜீரணிப்பாங்க, அண்ணன் மேலே வந்து எவ்வளோ பற்று இருக்கலாம், அதை ஜீரணிப்பாங்களாங்கிறது ஒரு புரியாத விஷயம்தான். ஏன்னா அவங்க ரெட்டையில அவங்களாம் பழகி போயிட்டாங்க. KKSSR, திருநாவுக்கரசு, கருப்பசாமி பாண்டியன்லேருந்து ஆரம்பித்தவங்களாம் எம்ஜிஆர் காலத்திலே அதிமுக இதாக இருந்தவங்க. அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, ஏவா வேலு, நிறைய பேர் வந்து அதிமுகவில் வந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. ஒரு அளவில் அவங்க அக்செப்ட் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்களாகவும் இருக்காங்க. ஆமாம், உண்மைதான். அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பட் இவர் ஓபிஎஸ் கேஸில் எந்த அளவுக்கு நான் வந்து ஜீரணிக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. ஜீரணிப்பார்களா அப்படின்னா இவர் 3 முறை முதலமைச்சர், இது ஒரு யூனிக் கேஸ் இது. ஏன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், இவர் ஒரு தனி கேஸ். இவர் அந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தோடு ஐக்கியமானவர். அவங்க வந்து ஏற்கனவே வந்து முக்குளத்தோர் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, குறிப்பாக தேனி மாவட்டத்தில் அந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப காலமாகவே தங்களை வந்து அதிமுகவோட தன்னை ஐடென்டிஃபை பண்ண ஒரு கம்யூனிட்டி இது. அவங்க திரும்ப ஜெயலலிதா போடி நாயக்கர் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவரும் போடி நாயக்கர் தான் ஒரு பிரசன்ட் எம்எல்ஏ. ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து அதிமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க வந்து முக்குளத்தூர் எங்கள் பலம் அப்படிலாம் சொன்னவங்க இவங்க. ஸோ அந்த பீப்புள் வந்து இவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடணும் இப்போ ஓபிஎஸ் சொல்கிறதுக்காக. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
முதல்ல முக்குளத்தூர் ஓட்டுங்கிறது சாலிடா அதிமுகவோட கோட்டையாக இருந்தது ஜெயலலிதா இருந்தவரை. அதுக்கப்புறம் கூட இப்போ வந்து சசிகலா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் டிஎம்கேயோட சேர்ந்துட்டாரு. அந்த முக்குளத்தூர் ஓட்டு வந்து இனிமே அப்படியே சாலிடாக ரெட்டைலைக்கு விழுங்கிறது சொல்ல முடியாது, அது கலைஞ்சிடும். இப்போ திமுகவுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர்ல இருந்து 2 பேர் சசிகலா ஓபிஎஸ் 2 பேர் முதலமைச்சராக வர வாய்ப்பு இருந்ததை எடப்பாடி கெடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பலை இருக்கலாம் வந்து. ஆனால் இப்போ டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கார். அதை பேலன்ஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அது ஓரளவு பேலன்ஸ் பண்ணும். தினகரன் இஃபெக்டிவாக பிரச்சாரம் பண்ணால் அது ஓரளவு அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும். அந்த டேமேஜை சுத்தமாக சரி பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தினகரனும் ஓபிஎஸும் ரொம்ப நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தினகரனுடைய ஃபேக்டர் இருக்கு பாருங்க, நிச்சயமாக வந்து எடப்பாடி தினகரன்ட்டு அந்த பொறுப்பு ஒப்படைப்பார். நீங்கள் வந்து அதை கவுண்டர் பேலன்ஸ் இது பண்ணுங்க, நீங்கள் வந்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால ஓரளவு தினகரனால் அதை சரி பண்ண முடியும். ஆனால் முழுக்க சரி பண்ண முடியுமாங்கிறது தேர்தலில் தான் தெரியும். அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல அவங்க ரொம்ப சாலிடாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வீக்கன் ஆகிட்டாங்க. இப்போ இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் பாஜக இருக்குது. பாஜகவோட தலைவராக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் இருக்கார். அவரும் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆமாம். அவர் ஓரளவுக்கு இதை பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவரோட ஏரியாங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். திருநெல்வேலியில் வேணால் நயினார் சொன்னதை கேட்பாங்க. திருநெல்வேலிக்கு முன்னாடியோ இல்லை திருநெல்வேலிக்கு அப்புறமோ, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இவருடைய செல்வாக்கில் வேலைக்கு ஆகாது. கன்னியாகுமரி கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் ஆகிடுது. அங்கே நாடார் கம்யூனிட்டி ஆகிடுது கன்னியாகுமரியில். ஸோ அங்கே நாடார் கம்யூனிட்டி வந்து அது வேறு. அங்கே வந்து காங்கிரஸ், அது வந்து ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஓட்டர்ஸ், இல்லைன்னா பிஜேபி போடுவாங்க, நேஷனல் பார்ட்டிஸ் தான் போடுவாங்க. இப்போ அந்த மீனவர்கள் மத்தியில் தாவேக்கா கொஞ்சம் ஓட்டு விழுன்னு சொல்கிறாங்க. ஸோ நயினாருடைய ஏரியா வந்து திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் அந்த பக்கம்தான் கொஞ்சம் அவருக்கு வேலை செய்யும். அதுக்கு மேலே அவர் வந்து இந்த பக்கம்லாம் போடி, கம்பம், இந்த பக்கம்லாம் நயினாருக்கு வந்து செல்வாக்கு அவ்வளோ சொல்ல முடியாது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை அந்த ஏரியா தான் அவருக்கு. இப்போ ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு வந்து முதலமைச்சர் இருந்த காலகட்டங்களில் அமித்ஷாவோடையும் மோடியோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். வந்து அவங்க பல விஷயங்கள் வந்து அவங்க கேட்ட விஷயங்கள் அவர் செஞ்சு கொடுத்தாருன்னு கூட சொல்லுவாங்க. வந்து அவ்வளோ நெருக்கமாக இருந்த ஒரு ஆளை ஏன் பிஜேபி கைவிட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அவரை பிஜேபியில் சேர்த்துருக்கலாம், அது பிஜேபிக்கு ஒரு பலம் சேர்த்துருக்குன்னு ஏன் அவங்க நினைக்கல? இல்லை, அவர் வந்து பிஜேபியில் சேர்றதை விட இதில் தான் சேரணும் விரும்பினார், ஏடிஎம்கே தான் சேரணும் விரும்பினார். ஆனால் அது ஆரம்பத்துலேருந்தே இவர் ரொம்ப தடுத்துட்டார். அவர் சொன்ன சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே செஞ்சுருக்காங்க. தேனியில் வந்து ஓபிஎஸ் சொல்லி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. அதாவது பொறியியல் கல்லூரி, அப்புறம் பாலிடெக்னிக்கு, அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரி, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் கலைக்கல்லூரி எல்லாமே அவர் அங்கே பண்ணியிருக்காரு. தேனி டிஸ்ட்ரிக்டில் பண்ணி அங்கே ஓரளவு எல்லாம் ஓபிஎஸ் பண்ணது அப்படிங்கிறப்பெல்லாம் சொல்லி பேர் எடுத்திருக்காரு, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் வந்து எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ரெஷர் கொடுத்து தன்னை வந்து எடப்பாடியோட சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது நடக்கலை. ஆனால் ஆரம்பத்தில் நான் சொன்னபடி தான் எடப்பாடி வந்து இவர் எக்காலகட்டத்திலையும் சேர்த்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். எடப்பாடிக்கு இவருக்கு வந்து அந்தளவு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஓபிஎஸ் கூட எடப்பாடி மேலே வெறுப்பை வந்து விட தயாராகிட்டார். ஆனால் அவர் விட தயாராக இல்லை. அதனால் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நானே விசாரித்த வரையும் சொல்லுவாங்க, அவர் வந்து எதிர்கட்சியில் உட்காந்தாலும் இந்த ஆளோட ஆதரவோட சிஎம் சீட்டில் உட்கார பிடிக்கலை அப்படியே நான் சொல்லி கேட்டிருக்கேன் அந்த பக்கத்து ஊரில் ஒரு பிரமுகர்கிட்ட. இவரை சேர்க்க மாட்டாருங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. முடியவே முடியாது, சேர்க்க மாட்டார் இவர் வந்து இவர் சும்மாவே இருக்க மாட்டார். இவர் தனக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்காப்புல காட்டிப்பார், அவரை 10 பேர் சந்திக்க வருவான், இதெல்லாம் நிறைய நடக்கும். மெதுவாக சசிகலாவோட ஐக்கியமாகிடுவார், இந்த கூட்டணிகள்லாம் ஆரம்பிச்சிருவார். இதை எடப்பாடி என்றைக்குமே விரும்ப மாட்டார்னா அது வந்து இவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாருங்க. டெல்லி மூலிமா பண்ணி பார்த்துட்டாரு, இதுக்காக டெல்லி கட்டிட்டு போனார், கேஸ் எல்லாம் போட்டு பார்த்தாரு, ஏதாவது இறங்கி வருவாங்கன்னு. இவருடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சு. இப்போ திமுகவில் அவர் சேர்ந்ததை பற்றி வந்து அதிமுகவோட ரியாக்ஷன் என்னென்னா, அவங்க ஐடிவிங்கில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. வந்து இவர் ஏற்கனவே திமுக தான் இருந்தார், வந்து இப்போ ஓனர் வீட்டுக்கே போயிட்டாரு, உண்டை வீட்டுக்கு ரெட்டகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி தானே சொல்லுவாங்க அவங்க. ஏடிஎம்கே நினச்சது என்னென்னா, ஓபிஎஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் எலெக்ஷன் வந்து ஒதுங்கிடுவார் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. இவர் டிஎம்கேல சேருவார்னு ஏடிஎம்கேல எதிர்பார்க்கலை. ஏன்னா இவர் சேர மாட்டார், இவர் அங்கே ஒட்டாது அப்படிலாம் நினச்சாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு ஒரு ஷாக்கு தான் இது. ஏன்னா அவர் அப்படி வந்து இவர் சேரந்தா எப்பயோ சேர்ந்துருக்கலாம். இவர் ஏன் இவ்வளோ காலம் காத்திருந்தார்? ஒரு நாள் முன்னாடி சேர்ந்துருக்கலாம்ல. அதனால இவர் சேர மாட்டார், அங்கே இவருக்கு ஒட்டாது, அந்த அரசியல் வந்து இவருக்கு ஒட்டாது அப்படி தான் நினச்சாங்க. அந்த கோபம் உண்டு, அந்த கோபத்தில் அப்படி தான் பேசுவாங்க. மறுபடியும் அங்கேயே போயிட்டாரு, உண்டை விட்டு ரெண்டகம் பண்ணிட்டாருங்கிறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு துரோகி, சர்வாதிகாரிங்கிறார், கட்சியை அழிச்சிட்டு வருங்கிறார் இல்லையா?
கட்சியை அழிச்சிருவார் அப்படிங்கிறாரு. ரொம்ப நாளாக அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் சொன்னதுனால தான் அவருக்கு இவர் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. கட்சியை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இவரை அடிக்கடி ஜாடமாடையாக சொன்னார் இவ்வளோ காலமாக. இப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் திமுகவுக்கு வரதை பற்றி வந்து தாய்க்கழகத்துக்கு வந்திருக்காரு, வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து திமுகவுக்கு அவர் வந்து ஒரு பலம் சேர்ப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவுக்கு அவர் ஓரளவு பலம் சேர்ப்பார். திமுகவுக்கு வந்து அந்த முக்குளத்தூர் பெல்ட் இருக்குது பாருங்க, அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பலம் எதிர்பார்க்குறாங்க அவங்க. ஏன்னா இப்போ போட்டி வந்து மும்முனை போட்டி ஆயிடுச்சு. யாருக்கும் விஜய் என்ன பண்ணுவான்னு தெரியாது. முக்குளத்தூர், நாடார்கள், இந்த மாதிரி கவுண்டர்கள் வித்தியாசம் பார்க்காம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸில் ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பலை. ஏன்னா அவருக்கு தெரியாது இவர் எந்த அளவு ஓட்டை பிரிப்பார்னு தெரியாது. ஸோ அவருக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஓபிஎஸ்ஸை பற்றி ஸ்டாலின் தெரியாது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதனால் அவரும் நிறைய யோசிச்சிருப்பார். இவரால் அவருக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்கிறதுனால தான் அவர் சேர்த்தார். ஏன்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து தனியாக நின்று 3,40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ரவீந்திரநாத் வந்து ஈவிகே செல்வனை ஏற்று ஜெயிச்சார்ல, ஈவிகேஸ் மட்டும்தான் தோற்று போனார் அந்த இதில், அந்த தேர்தலில். அது தேனியில் 5 lakhs மாதிரிலாம் வாங்கியிருக்காரு. நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ராமநாதபுரத்துலேயும் நல்ல ஓட்டு உங்களுக்கு உண்டு, தேனியிலையும் ஓட்டு உண்டு. நல்ல அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நல்ல ஓட்டு இருக்குது. ஸோ அரசியலை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து சில டிஸ்ட்ரிக்டில் நல்ல ஓட்டு இருந்தால் கூட சேர்த்துப்பாங்க. நான் கேட்குறேன், இப்போ பிரேமலதாவே ஏன் சேர்த்தாங்க? பிரேமலதாக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நல்ல ஓட்டு இருக்குன்னா கிடையாது. விருதுநகரில் நல்ல ஓட்டு வாங்கினது ஏடிஎம்கேடா தான். இருந்தாலும் பிரேமலதாவை ஏன் சேர்த்தாங்க? தேமுதிகக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு 1,500-2,000 ஓட்டு இருக்குது. அதை வந்து நமக்கு எங்கேயாவது குறையும் போது அது சரியாக வந்துடும். எகைன் விஜய் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அதை நம்ம சரி பண்ணுறது இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஃபாலோவிங் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அந்த முக்குளத்தூர் பெல்ட், அதை சுற்றி உள்ள ஏரியா இருக்குது பாருங்க, அங்கே வந்து குறிப்பாக கம்பம், தேனி, அந்த பக்கத்துலாம் சொல்கிறேன், பொடி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம். அதனால வந்து ஜெயலலிதாவோட நிறைய சுற்றிடுறார் அந்த ஏரியாவெல்லாம். அதனால நிச்சயமாக அங்கே வந்து ஒரு ஓட் பேங்க் அவருக்கு இருக்குது. அது வந்து அட்லீஸ்ட் 10-12 தொகுதி வரை திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஸ்டாலின் யோசிச்சிருக்கலாம். எல்லாம் அரித்மெட்டிக் கால்குலேஷன் தானே. இப்போ அவரும் முக்கையா, மாவட்ட செயலாளர் தேனி, கம்ப செல்வேந்திரன், ராமகிருஷ்ணன் எல்லாரும் கேட்டுப்பார்ல. எல்லாரும் கேட்டு இவர் சேர்த்தா நமக்கு என்ன ஆகும்னு அவர் யோசிச்சிருப்பார்ல. நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு அந்த 12 தொகுதியில் நான் சொன்னேனே, அதில் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு அவர் ஊர்ஜிதம் பண்ண தான் சேர்த்துருக்காரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது தலைவாய். எல்லா கட்சிகளும் திமுகவோட சேருது, பிரேமலதா சேர்றாங்க, இவர் சேர்றாரு, அவர் சேர்றாருன்னு வரும்போது அப்போ இது ஜெயிச்சிருப்போம், இந்த கட்சி தான் ஜெயிக்கும் பொழுது எல்லாம் சேர்றாங்கன்னு ஒரு இமேஜ் பப்ளிக் இதில் வந்துடும். அது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. நிறைய கட்சிகள் இங்கே சேருது பாரு. விஜய் கடையை திறந்து வச்சுருக்க கூட்டம் வரமாட்டேங்குது. கூட்டம் வருது, ஆனால் கட்சிகள் எதுவும் வரமாட்டேங்குது. ஏடிஎம்கேக்கு தினகரன் வந்தார், அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இவங்க எல்லாம் வராங்க, எல்லோரும் வராங்க. வழக்கமாக எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் ஒன்று ஓட்டு போட்டால் அக்கா நானும் ஓட்டு போகிறேன், அவன் தான் ஜெயிக்கிற கட்சிப்பாங்க. அந்த தொகுதியில் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிற்பார். அக்கா அவனுக்கு ஓட்டு போடாங்க, நல்லா அந்த ஆள் ஜெயிக்க மாட்டார். ஒரு இண்டிபெண்டன்ஸ் நேரத்தில் ஒருத்தர் நிற்பார், அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார், ஆனால் அவர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் நல்லவாங்க. அவர் தோக்கிற கட்சி, அவர் தோக்கிற ஆளுங்க, அவருக்கு ஏங்க ஓட்டு பண்ணுவாங்க? இது சைக்கலாஜிக்கலாக நம்ம மக்கள்கிட்ட உள்ள மென்டாலிட்டி. இது நிறைய கட்சி சேர்ந்துருச்சு, அவங்க வந்து ஒரு கெத்தில் போகிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில் மீடியாலாம் திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுது. அதுவும் ஒரு காரணம். ரவீந்திரநாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேனி வந்து இது வரைக்கும் அதிமுக கோட்டை, இனிமேல் அது அதிமுகவோட ஓட்டை அப்படிங்கிறார். அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம் நிச்சயமாக. அதுக்காக வந்து அதிமுக ஓட்ட அத்தனையும் இந்த பக்கம் திரும்பின்னு நான் சொல்ல வரல. அதிமுகவோட அந்த கோட்டையில் ஒரு பகுதி நிச்சயமாக இந்த பக்கம் திரும்பும். அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இது. அதில் வந்து ஒரு 20-30% தான் உண்மை இருக்குது. அப்படி தேனி முழுக்க பன்னீருக்கு வந்துடும் சொல்ல முடியாது. பன்னீர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் உண்டு. இவர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார், செலவு பண்ண மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. இவர் வந்து அபிமானிகளாக சேர்ந்ததான் உண்டு. இவர் வந்து கை காசை போட்டெல்லாம் இவர் வந்து ஆளை கொண்டு வர மாட்டாருங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் கூடவே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட அவர் திமுகவில் சேர போகும்போது அவர் காரில் ஜெயலலிதா படம் வச்சு தான் போயிருக்காரு. ஆமாம். எவ்வளோ நாளைக்கு இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அவருக்கு ஒரு நெருடல் தான். இது ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு மேலே அவரோட காரில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பெரியகுளம்
முனிசிபல் சேர்மன் அந்த காலத்துலேருந்தே அந்த படம் இருக்குமா, அவர் பையில் ஒன்று இருக்குமா, அது கொஞ்ச நாள் இருக்கும். அது இப்போதைக்கு எலெக்ஷன் நேரத்தில் என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவி தான் எனக்கு வந்து மானசீக குரு, எனக்கு எல்லாமே ஆசான், வழிகாட்டி எல்லாமே அவங்க தான். நான் இன்றைக்கி வேணால் இந்த கட்சி வந்திருக்கலாம், ஆனால் என்னை வளர்த்து விட்டவங்க அவங்க தான், எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது அவங்க தான் அப்படின்லாம் சொல்லி அந்த டைலாக்லாம் சொல்லி இப்போதைக்கு திமுகவும் அதில் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. இவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிறனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவரை போய் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் போகும், அதுக்கப்புறம் அவர் சைலண்டாக ஒரு நாள் எடுத்துருவார். திமுகவில் சேர்ந்துட்டார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேர்தல் நெருக்கடியாக இருக்குது, அதனால் ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்காரு. வர தேர்தலில் அவர் நிற்பாரா? இல்லை, அவர் தேர்தல் நிற்பார். ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் சர்வைவல் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவருக்கு சீட் கொடுக்கலன்னா அதையும் வச்சு தானே அரசியல் பேச ஆரம்பிப்பாங்க. அவர் அது மறுபடியும் ஒரு அதிருப்தியில் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு 90% அவர் தேர்தலில் நிற்பார். அவருக்கு வந்து போடி கொடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு கிடைத்த தகவல் படி போடியில் ஏற்கனவே சீட்டு போட்டாங்களாம். டிஎம்கேல 2-3 பேர் வந்து போடியில் சீட்டு கேட்டிருக்காங்க. முதலமைச்சரும் ஓகே பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் உள்ளே வந்துடுறாரு. அதனால் இவருடைய ஏரியா வந்து போடி ரொம்ப ஸ்ட்ராங்கான, இவருக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் போடியில். இப்போ போடி கொடுப்பாங்களா, போடிக்கு பக்கத்தில் ஏதாவது தொகுதியில் கொடுப்பாங்களா? ஏன்னா எல்லா தொகுதியிலையும் ஏற்கனவே டிஎம்கேல உள்ள ஆளுங்க இருக்காங்க. அப்போ சிஎம் வந்து கூப்பிட்டு சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் இந்த முறை வந்து கட்சியோட நலனுக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வரணும். போடியில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் வேறு ஏதாவது தொகுதியில் கொடுப்பாங்க. ஆனால் நிச்சயமாக எலெக்ஷன் நிற்பார். ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? நீங்கள் ஓபிஎஸும் சரி, அவரோட பையன் ரவீந்திரநாத்தும் சரி, அவங்க 2 பேரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு ராஜ மரியாதை நடக்கும். இது எலெக்ஷன் முடிகிறவரெலாம் ஒரு ராஜ மரியாதை நடக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மரியாதையை தொடருமா, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்குது, கேள்விக்குறிகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் எலெக்ஷன்லாம் அவருக்கு எல்லா மரியாதையும் கிடையாது. ஏன்னா அவருடைய ஆதரவாளரை கொண்டு ஓட்டுப்பட்டியில் சேர்க்கணும். தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஹையர் லெவலில் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா இந்த தேமுதிக நிறைய பேர் வந்தாங்க, அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சந்திரகாசன் உட்பட பல பேரை சொன்னாங்க, ஒரு 7-8 பேர் சட்டு உள்ளே வந்தாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு அவர் சட்டசபைக்குள்ளே நுழையத்துக்கு ட்ரை பண்ணுவார், ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்குமா? ஏன்னா அங்கே உள்ளூரில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரையும் தாண்டி இவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியெல்லாம் கொடுப்பாங்களா? என்ன அவங்க பேசியிருக்காங்க, ஃப்யூச்சரில் எனக்கு என்ன செய்வீங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கொடுப்பீங்க, அஃப்கோர்ஸ், இதை தவிர எனக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது என்ன பேசியிருக்காங்கிறது இனிமேல் தான் தகவல் வெளில வரும். நன்றி.